ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஎஸ் ராவணன் மீன்வளம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன பிளானு. இந்த சின்ன டேங்க் வச்சு லைவ் பிளான்ட் அக்வாரியம் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதுதான் சரி எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி. அதுக்கு நான் இந்த ஒரு சின்ன டேங்க் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னென்னா, இப்போ நம்ம லைவ் பிளான்ட் வைக்க போகிறோன்றதுனால அதுக்கு தேவையானது கொஞ்சம் கோகோபீட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது கோகோபீட்டு கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இது எருவுச்சம்மன் மிக்ஸ் பண்ணது இது. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சவுடு மண்ணுன்னு சொல்லுவாங்க. சவுடு மண். இது பீச் மண். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி, டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த டேங்க்கில் ஃபஸ்ட்டு ஒரு 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 1 இன்ச்சுக்கு வெறும் அந்த கோகோபீட் எருவுச்சம்மன் மட்டும் மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகோபீட் இருக்குல்ல, இதை நல்லா பவுட்ரு, இது ஆல்ரெடி பவுட்ரு மாதிரி தான் இருக்கும். இது கூட இது எருவுச்சம்மன் கொஞ்சமாக இருந்தால் போதும். நல்லா சூப்பராக அழகாக மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், மிக்ஸ் ஆகணும். நல்லா ஓரளவுக்கு சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 1 இன்ச் லேயர், ஃபஸ்ட் லேயர் இதுதான். தொட்டியில் சரி சமமாக அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சு எல்லா இடமே ஈவனாக இருக்க மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு தொட்டி ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படியே அழகாக லெவல் பண்ணிக்கலாம் இதை. இதை நான் ட்ரையாக தான் போட்டிருக்கேன். இப்போது அதை லைட்டாக ஈரம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டில் எதனா கோழி இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கினோம்,
அந்த ஸ்ப்ரே ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக நல்லா அடி வரைக்கும் ஈரம் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நல்லா ஈரமும் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஒரு மரம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதுக்காக ஒரு சவுக்கு மரம், நம்ம மரத்துங்களில் இருக்குல்ல சவுக்கு, அந்த மரத்தை எடுத்துக்கிட்டேன், நானே உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம டைரெக்டாக உடச்சி அப்படியே வைக்க முடியாது, இதை கண்டிஷன் பண்ணணும். இது எப்படி கண்டிஷன் பண்ணணுன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரெண்டு மணி நேரம், மேக்ஸிமம் 2-3 மணி நேரம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா அவிச்சிட்டேன். காஞ்ச மரம் தான், நல்லா காஞ்ச மரம், ஆனால் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவிச்சிட்டா அது நல்லா கண்டிஷன் ஆகிடும். இதுலேருந்து கலர் எதுவும் வெளியே வராது, அதே மாதிரி மரம் மிதக்கவும் செய்யாது, தண்ணிக்குள்ளேயே நிற்கும். இப்போ இதை நான் வந்து பொசிஷன் பண்ணிக்க போகிறேன். இப்படி தான் நிப்பாட்ட போகிறேன். இதை இருங்க, நான் கிளாஸ் துடைச்சிட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் அந்த ட்ரீ எப்படி பொசிஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ நான் செடி வந்து எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன்னா, அதாவது இந்த கார்னர்லேருந்து இப்படி போயிட்டு இந்த கார்னர், இங்கெல்லாம் இந்த இடத்துல சென்டரில் செடி எதுவுமே வைக்க போகிறதில்ல, நான் இப்படி கர்வ் டைப்பில் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சவுடு மண் சொல்லியிருந்தேன்ல, அந்த மண் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு லேயர். இதுவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இது கொஞ்சம் கலர் மாறும், இந்த மண் கழுவும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாஷ்க்கும் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து கலர் மாறும். அது வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி தெளிவாக மண் தண்ணி கலர் வந்து தெளிவாக இருக்கிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பொறுமையாக அப்படியே அழகாக இந்த மாதிரி கை வச்சே பண்ணுங்கள், டூல் எதுவும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது கண்ணாடி கிளாஸ்ன்றதுனால சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அதேமாரி கை வச்சு பண்ணும்போதும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இது சிலிக்கான் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாக கிளாஸும் டேமேஜ் தனியாக பிரிஞ்சிடும். பொறுமையாக, எவ்வளோ பொறுமையாக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இருங்க. நான் மண் ஃபுல்லாக லே பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா மட்டம் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, தொட்டிக்கு ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுக்காம அந்த மண்ணை மட்டும் லைட்டாக புஷ் பண்ணுங்க, நல்லா கொஞ்சம் டைட்டாகிற மாதிரி. எப்படின்னா இப்படி கை வச்சு இப்படி ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எல்லா இடமும் சமமாக
ஏன் இந்த அளவுக்கு நம்ம புஷ் பண்ணி அழுத்தம் கொடுக்குறோன்னா, நம்ம கீழே போட்டிருக்க இந்த லேயர் வந்து நான் ஈரம் பண்ணலை, ஈரம் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். நம்ம தண்ணி விடும்போது அதில் இருக்க அது கலர் மாறும். ஏன்னா கோகோ பீட்டில் தேங்காய் நார் தானே அது, அதிலேருந்து கலர் வரும். கலர் வந்து தண்ணியை எந்த எஃபெக்டும் பண்ணக்கூடாது, தண்ணி வந்து கலர் மாறக்கூடாதுன்றதுனால தான் அது கீழே ஒரு லேயர் போட்டு, அதுக்கு மேலே சவுடு மண் போட்டு, அதுக்கு மேலே நான் பீச் மண் வேறு போட போகிறேன். அப்போது தண்ணி வந்து கலர் அவ்வளோ சீக்கிரத்தில் கலர் மாறாது, தொட்டி கிளியராக இருக்கும். அதனால தான் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஓகே, இது ஓரளவுக்கு நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து வந்து பீச் மண் கிளியராக இருக்கா? நான் பீச்சில் போய் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது உப்பு இருக்கும், இந்த உப்பு போகிற அளவுக்கு ஒரு 5 to 7 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, அதுக்கு மேலே இது ஒரு லேயர், இந்த மண், இந்த பீச் மண் ஒரு லேயர் போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மண் ஒரு கலர் இருக்குது, இந்த மண் ஒரு கலர் இருக்குது. பீச் மண் வந்து கொஞ்சம் அதிகமாகவே 1-1.5 இன்ச்சுக்கு சேர்த்துக்குங்க. ஏன்னா இதுதான் நமக்கு அந்த கலர் மேலே வராமல் தடுக்க போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம லைவ் பிளான்ட் வைக்க போகிறோன்றதுனால சீக்கிரமாக ரூட்டும் ஆகும். நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓவரால் மொத்தமாக மண் போட்டு சரி பண்ணியாச்சு, அழகாக மட்டமாக பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் பாருங்கள். இப்படிதான் இருக்குது தொட்டி. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டோன் வைக்க போகிறோம். ஸ்டோன் நம்ம சாதாரண பாறை, கருப்பு பாறைக்கல்ல தான். நான் வெளியில் ரோட்டு பக்கமாக நடந்து போனேன், அங்கே இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் கல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டோன்லாம் வந்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டுலாம் இல்லை. உங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்டோன் வந்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இது இந்த ஸ்டோன் வைக்கும்போது கிளாஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளியே வைங்க, கிளாஸ் ஓரமாக வச்சிடாதீங்க. அதேமாரி ஒரே பக்கமும் வெயிட் இருக்க மாதிரியும் வைக்காதீங்க, ஈவனாக இருக்க மாதிரி வெயிட் வைங்க. ஏன்னா அடி கிளாஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, இதுக்கப்புறம் நம்ம பிளான்ட் வைக்க ஆரம்பிக்கலாம். பிளான்ட் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் நம்மக்கிட்ட இருக்க லைவ் பிளான்ஸ். இதை நான் எங்கேருந்து கொண்டு வந்தேன்னா, இது ஆல்ரெடி எங்கள் நண்பர் வீட்டில் செட் பண்ணி கொடுத்தேன். அப்போ ஆர்டர் போட்டது இப்போ அதிகமாக வளர்ந்துருச்சு, அங்கேருந்து தான் கட் பண்ணிட்டு வந்தேன். சரி, இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த தொட்டியில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ராடு எடுத்துக்கோங்க. இந்த ஆணி தான் இது, குச்சி கூட யூஸ் பண்ணலாம். அழகாக இப்படி கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிளான்ட் உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியதான். ஏன் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செடி வைக்கலையான்னு கேட்டால், நம்ம தண்ணி வச்சுட்டு செடி வச்சோன்னா அது நம்ம வைக்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் செடி மிதக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போவே செடி வச்சுட்டு தண்ணி விடணும். தண்ணி நான் எப்படி விடுறேன்னு தண்ணி விடும் போது சொல்கிறேன் பாருங்கள். அழகாக இப்போ ஒரு பிளான்ட் எடுத்து பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டோமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிவிட்டு மண்ணை டைட்டாக மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பிளான்ட் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாக பிளான்ட் செட் பண்ணிட்டேன். ரொம்பவும் கிட்டவும் வைக்கலை, ரொம்பவும் தூரம் வைக்கல, கரெக்டாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றி செடி வளர்ந்தால் தான் தெரியும். செடி வளரும் 100%, ஒன்றும் ஆகாது. டாப்பிக்கு பாருங்கள். மீன் கொஞ்சம் ஃப்ரீ சிம்மாக வர்றதுக்காக அந்த மரத்தை சுற்றி மட்டும் வச்சுருக்கேன், சென்டரில் எதுவும் வைக்கல. சரி, இதை பர்மனெண்ட்டாக ஒரு இடத்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே ஒரு ஸ்லாபில் வச்சு அழகாக செட் பண்ணியாச்சு. கீழே வந்து ஏதாச்சும் காட்டன் மாதிரி ஏதாச்சும் போட்டு வைங்க, ஏன்னா வெயிட் ஏறும், அதனால் கிளாஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு நான் தண்ணி இன்னும் ஃபில் பண்ணல. எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா, இப்போ நான் இது கீழ் ஸ்லாபில் வச்சுருக்கேன். அப்படியே அதுக்கு மேலே டாப்பில் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை வச்சு அந்த பக்கெட்லேருந்து ஹோஸ் மூலிமா, நம்ம அக்வாரியம் ஹோஸ் இருக்குது இல்லைங்களா, ஹேர் ஹோஸ், அந்த ஹோஸ் மூலிமா தண்ணி எடுத்து அப்படியே பொறுமையாக அதுவாக ரீஃபில் ஆகிற மாதிரி ரீஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ தண்ணி வந்து ஃபில் ஆகுது. நான் எப்படி பண்ணுறேன்னா, அந்த ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டோனுக்கு மேலே ஹோஸ் வச்சுட்டேன். அப்போது தண்ணி மண்ணும் கலையாது, அப்படியே பொறுமையாக அங்கே பாருங்க, பொறுமையாக ஃபில் ஆகும். இந்த மாதிரி மண் கலையாமல் அழகாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
சரி, நம்ம இது ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் தொட்டி. இதுதான் நமக்கு அவுட்புட் வரும். செடியெல்லாம் ஓரளவுக்கு நேராக நிற்கிறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகும். அது ரூட் ஆகி அப்போ தான் செடி நல்லா நிற்கும். அப்போது உங்களுக்கு வேறு லெவல் ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்க்கும்போது. இப்போ உடனே நம்ம மீன் விட வேணாம். அது தண்ணி செட் ஆகி செடி ரூட் ஆகி செடி நல்லா வளரட்டும். அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம மீன் விட்டுக்கலாம். அது ஒரு 1 week கழித்து மீன் விட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கம்பல்சரி இதுக்கு டாப் ஆன் ஃபில்ட்ரு தான் போடணும். அதே மாதிரி லைட்டு ரொம்ப முக்கியம். லைட் இருந்தால் தான் பிளான்ட் வளரும், இல்லைனா பிளான்ட் வளராது. ஓகே காய்ஸ், இதோடைய அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இதில் என்ன மீன் விடுறோம், அது எப்படி விடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.